வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, தொட்டாச்சினிங்கி செடியை வந்து வீட்டில் வளர்க்குறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த செடி எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செடி வந்து என்னன்னா, இதனுடைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இது வந்து ஒரு குளிரூட்டக்கூடிய தன்மை உடையது. அதே மாதிரி அது வந்து துளசி வந்து இது வெப்பம் ஊட்டக்கூடியது, உடம்புக்கு வெப்பம் ஊட்டக்கூடியது. இது வந்து ரெண்டுமே எதிர்வினையை கொடுக்கக்கூடியது. இந்த ரெண்டு மூலிகையுமே வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஆண் செடியாகவும் இன்னொன்று வந்து பெண் செடியாகவும் இதை கருதுறாங்க. இந்த செடியில் வந்து இந்த மூலிகையையும் வீட்டில் வளர்த்தோம்னா, துளசியும் வளர்க்கணும், இதையும் வளர்த்து நம்ம தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனமுருகி இதுகிட்ட கேட்டோம் அப்படின்னா 48 நாட்கள்லேயே நம்மளுக்கு தேவையானது நடைபெறும்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த செடியை வளர்த்து பாருங்கள். நான் எங்கள் வீட்டு தோட்டத்து மாடியில் வளர்த்துருக்கிறேன். நிறைய நன்மைகள் எனக்கு கிடைக்குது.